விஜய் வீட்டில் இருக்கார். வெண்ணிலா வராங்க. வந்த உடனே சொல்கிறாங்க, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே விஜய்க்கு அப்படியே கோவமாக வருது. காவேரிக்கு இவ்வளோ பிரச்சனையும் தெரிஞ்சும் நான் மறுபடியும் உங்கள் கூட வந்து வாழறேன்னு சொல்கிறேன். ஆனால் நீ என்னை விட்டுட்டு போனால் போக மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கோவமாக பேசுகிறாரு. இப்போ உனக்கு கல்யாணம் வேணுன்னா கூட நான் பண்ணி வைக்கிறேன், எல்லா செலவையும் நான் ஏற்றுக்கிறேன், ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு போகிறாரு. உள்ளே போயிட்டு பேக்கை கொண்டு வந்து அப்படியே தூக்கி அடிக்கிறாரு. எடுத்துகிட்டு வெளியே போ, இனிமேல் இந்த வீட்டில் உனக்கு இடம் இல்லைன்னு சொல்கிறாரு. பாரு விஜய், நீ பண்ணுறது எல்லாம் ரொம்ப தப்பாக இருக்குது. கண்டிப்பாக நாளைக்கு என் கழுத்தில் நீ தாலி கட்டுவ, நான் தாலி கட்டிக்கிட்டு இதே வீட்டுக்கு மருமகளாக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெண்ணிலா போகிறாங்க. போயிட்டு கோயிலில் கல்யாண ஏற்பாடு எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே வெண்ணிலா நின்றுட்டுருக்காங்க. நின்றுட்டே இருக்கும்போது சொல்கிறாங்க பசுபதி, இங்கே பாரு வெண்ணிலா, கண்டிப்பாக விஜய் உனக்கு தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. விஜய் உன் கழுத்தில் வந்து தாலி கட்டுவார். ஆனால் நான் என்ன சொல்லணும் அது எல்லாமே கரெக்டாக நீங்கள் பண்ணிவிடுங்க அப்படின்னு பசுபதி சொல்கிறாரு. உடனே அஜயோட அப்பாவும் சொல்கிறாரு, நானே களத்தில் இறங்குறேன், எல்லாமே நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே மீடியா ஓடி வராங்க. வந்தோடனே அப்படியே பார்க்குறாங்க. என்ன மேடம், நீங்கள் வந்து விஜயை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிறீங்க, அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, இன்னும் டிவோர்ஸ் ஆகலை, நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா பிரச்சனை ஆகுமே அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், என்ன காவேரியை கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அவள் கான்ட்ராக்டு, அவள் சும்மா கான்ட்ராக்ட் போட்டு வந்தால் பணம் வாங்கிட்டா, நடித்தா, முடிஞ்சிடுச்சு, போயிட்டா. இதுக்கு மேலே அவள் வரமாட்டா. அவங்க அம்மாவே சொல்லிட்டாங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. என்னோட விஜயை சேர்த்து வச்சுருங்க, தயவு செய்து என்னோட விஜயை சேர்த்து வச்சுருங்க. விஜய் தான் என்னோட உயிர், விஜய் இல்லைனா நான் உயிரோடு இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரியே கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சுற்றி இருக்க எல்லாருமே கத்துறாங்க. விஜயை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கங்க, கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு கத்துறாங்க. உடனே அப்படியே பார்க்குறாரு பசுபதி, இங்கே சுற்றி இருக்கிறது எல்லாமே நம்ம ஆளு தான், நான் என்ன சொல்லி கொடுத்தனோ அதை தான் எல்லாரும் சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். அப்படியே ராகினி பார்த்து ரசிக்கிறாங்க. சூப்பராக பேசுகிறாளே, எல்லாமே நல்லா பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக ரசிச்சிட்ருக்காங்க. விஜய் வீட்டில் இருக்கார். தாத்தா பாட்டி எல்லாருமே இருக்காங்க. என்ன இந்த பொண்ணு இப்படி பேசிட்டு போகுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. காவேரி வந்து சாப்பிட்றாங்க. இட்லி எடுத்து போடுறாங்க. என்னடி இது, முன்னாடி நீ சாப்பிட்ருக்கலாம்ல, சூடே இல்லை, நான் போய் ஒன்று தோசை எடுத்து கொடுக்கட்டுமா அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. இல்லைம்மா பரவாயில்ல, நான் இந்த இட்லியே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி எடுத்து போட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க. அதுக்குள்ளே டிவி போட கங்கா வராங்க. என்னடி இப்போ போய் டிவி போட்டுட்ருக்க அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. இல்லைம்மா, அவர் தான் என்னை டிவி பார்க்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. டிவி போடுறாங்க. பார்த்தா வெண்ணிலா சொல்கிற எல்லா விஷயமும் வருது. அதை பார்த்தோன்னே எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகுறாங்க. என்ன இவ இப்படி பேட்டி கொடுத்துட்ருக்கா, இதுதான் விஜய் போட்ட ரிங்கு, என்னோட புருஷன் விஜய் தான் சொல்லிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்படியே கோவமாக பேசுகிறாங்க. அங்கேருந்து காவேரி வராங்க. வந்துட்டு எப்பவும் போல் நல்லா சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிட்டுட்டு அக்கா அம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கடி போகிற? அம்மா நான் எக்ஸிபிஷனுக்கு போகிறேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி அவள் போயிட்டு மனக்கோலத்தில் இருக்கா, இவ்வளோ பிரச்சனை பண்ணிகிட்ருக்கா, நீ சாதாரணமாக எக்ஸிபிஷன் போகிறேன்னு சொல்கிற அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. அம்மா ஏதாவது நடக்கட்டும், நம்ம வேலையை நம்ம பார்க்கலாமா, நான் தான் முன்னாடி உங்ககிட்ட சொன்னேன்ல அப்படின்னு காவேரி அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. அப்படியே கங்கா போயிட்டு ஸ்கூட்டி சாவி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இங்கே பாருமா, அவள் தான் தைரியமாக இருக்கால, விடுமா, அவள் போக்கிலே போகட்டும், விடுமா அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் சொல்கிறாங்க. அங்கேருந்து காவேரி எக்ஸிபிஷனுக்கு கிளம்பி போகிறாங்க. விஜய் தாத்தா எல்லாருமே வீட்டில் இருக்காங்க. வீட்டில் இருக்கும்போது காவேரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. காவேரி என்ன பண்ணுறா, எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் கேட்குறாரு. நல்லா இருக்கேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆமாம், இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டுருக்கேம்மா, நீ என்னம்மா நினைக்கிற அப்படின்னு தாத்தா கேட்குறாரு. இங்கே பாரு விஜய், நல்லா புரிஞ்சுக்கோ, நான் உன் மேலே நான் ஃபுல்லாக நம்பிக்கை வச்சுருக்கேன். எனக்கு தெரியும் என்ன நடந்தாலும் சரி, எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு நீங்கள் வாங்க, நான் உங்களோட சேர்ந்து வாழ்வேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பார்த்தீங்களா தாத்தா, பார்த்தீங்களா காவேரி எப்படி ஒரு நம்பிக்கையாக இருக்கா, அது ஒன்று போதும் தாத்தா, எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நான் அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடுவேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. பரவாயில்ல விஜய், காவேரிக்கு எவ்வளோ நம்பிக்கை இருக்கா, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. சரி தாத்தா, நான் போய் காவேரி பார்த்துட்டு வரேன், அவள் எக்ஸிபிஷனில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவை அங்கேருந்து விஜய் கிளம்பி வராரு. காவேரி இருக்காங்க எக்ஸிபிஷனில். விஜய் வராரு. வந்த உடனே பேசிகிட்டு இருக்காரு. என்ன காவேரி, சாப்பிட்டியா, எப்படி இருக்கா, எல்லாமே கேட்டுட்ருக்காரு. நான் நல்லா தாங்க இருக்கேன். அம்மா இங்கே வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. என் பொண்டாட்டியை பார்க்க நான் எப்போ வேணா வருவேன் போவேன், யார் கேட்பா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அப்படியே பேசிகிட்டு இருக்காரு. அப்போ அங்கே ஒரு மீடியா வராங்க. வந்தோடனே அப்படியே அதை ஷூட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், அங்கே ஒரு பொண்ணு வாழ்க்கைக்காக கோயிலில் நின்று போராடிக்கிட்டு இருக்கு. ஆனால் இங்கே விஜய் வந்து அவங்க ஒய்ஃபோட சேர்ந்து அழகாக பர்மிஷன் கேட்குறாரு. நான் வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டோமான்னு சொல்லிட்டு. இந்த கொடுமைலாம் எங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேட்டி எடுக்கிறாங்க. அதை எல்லாருமே கோயிலில் இருக்க எல்லா மொபைல்லையும் வருது. அதை அப்படியே காட்டுறாங்க வெண்ணிலா கிட்ட. இங்கே பாருங்கள், இங்கே விஜய் வருவார் நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் விஜய் காவேரி கிட்ட போயிட்டு எக்ஸிபிஷனில் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு காட்டுறாங்க. அதை பார்த்தோன்னே அப்போ விஜய் வரமாட்டாரா, என் கழுத்தில் தாலி கட்ட மாட்டாரா, விஜய் இல்லாத ஒரு வாழ்க்கை என்னால் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடுறாங்க.
ஓடி போயிட்டு ஒரு மண்ணெண்ணத்தை எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து அப்படியே நான் ஊற்றிக்கிட்டு சாக போகிறேன், இனிமேல் எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஊற்றிக்க ட்ரை பண்ணுறாங்க. அங்கே இருக்கவங்க எல்லாருமே அந்த கேனை பிடுங்குறாங்க. விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு ராகினி எல்லாருமே பிடுங்குறாங்க. இல்லை, எனக்கு விஜய் இப்போ இந்த இடத்துக்கு வந்தாகணும், வந்து என் கழுத்தில் தாலி கட்டி ஆகணும், அப்படி கட்டலைன்னா நான் கண்டிப்பாக என்ன நானே சாகடிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்திட்டு இருக்காங்க. அது எல்லாமே மீடியாவில் எல்லாமே எடுக்கிறாங்க. எடுத்த உடனே அது எல்லாமே விஜயும் பார்க்குறாரு. பார்த்தோன்னே அவருக்கு கோவமாக வருது. இவன் என்ன பண்ணிகிட்ருக்கா, எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவம் வருது விஜய்க்கு. நான் போய் அவளை ஒரு வழி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து விஜய் போகிறாரு. எனக்கு பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. சரி காவேரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து விஜய் போகிறாரு. கோயிலுக்கு போனோடனே அப்படியே வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏய், உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, கொஞ்சமாவது அறிவு இருக்கா